ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தன்ஷி, தர்ஷன், நான் 3 பேருமே இப்போ ரெடி ஆயிட்டோம். எங்க போக போறோம்னா ஊருக்கு தாங்க போக போறோம். சாக்கு வந்து அம்மா கிட்ட வாங்கியிருந்தேன் பைசாக்கு. வீட்டுக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் ஏத்திட்டு வந்திருந்த சாக்குலாம் இருந்துச்சு. அதை ரோல் பண்ணி ஸ்கூட்டிலே முன்னாடி வச்சுட்டேன். துணி கொஞ்சம் பிடிக்க வேண்டியது இருக்கு. அது ஊர்லயே பிடிச்சிக்கலாம், நமக்கு தெரிஞ்ச அக்கா இருக்காங்க, அவங்க கிட்டே பிடிச்சிக்கலான்ட்டு துணியை எடுத்துக்கிட்டேன். இப்ப பாப்பா, நானும் தம்பி 3 பேரும் ஊருக்கும் கிளம்பி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் பசங்களை கொண்டு போயிட்டு என்னோட மாமியார் வீட்டுல விட்டுட்டு நான் இப்ப துணி தைக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். தைக்கிற வேலை கிடையாது, ஜஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஓரம் அடிக்க வேண்டியது, கரெக்டான சைஸுக்கு பிடிக்க வேண்டியது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தாங்க இந்த அக்கா வந்து டைலரிங் ஷாப் வச்சிருக்காங்க. வீட்லயே தான் வச்சிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் இப்ப நம்ம எடுத்துட்டு போனா அழகா புடிச்சு கொடுத்துருவாங்க. ரேட் வந்து கம்மியா தான் வாங்கிப்பாங்க. இப்போ ஒரு நைட்டிக்கு எல்லாம் 10 ரூபா 15 ரூபா தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப குறைஞ்சது ஒரு 20 துணி கிட்டத்தட்ட நான் தச்சிருக்கேன். 150 ரூபா தான் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு மேல அவங்க காசு வந்து கேட்கல. ட்ரெஸ் எல்லாம் தச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டு மாமியார் வீட்டுல பாப்பாவையும் தம்பியும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் வீட்டுக்கு பின்னாடி மாங்காய்லாம் இருக்கு. அந்த மாங்காவை பறிச்சுட்டு நம்ம அப்படியே சிதம்பரம் கிளம்ப வேண்டியதான். மதியம் ஒரு 2 மணி போல ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்க இருந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி இப்பயோட பாத்தீங்கன்னா ஒரு 3 வீக் கிட்டத்தட்ட ஆகுது. 3 வீக் கழிச்சு இன்னைக்குதான் நம்ம பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம். மணி பிளான் பாருங்க, நான் ஆல்ரெடி கீழே தான் போட்டிருந்தேன். என்னுடைய மாமனார் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அழகா கம்பியில எடுத்து சூப்பரா மேல ரோல் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அந்த கொடியிலே அது வந்து அழகா போயிடும். கீழே நம்ம வந்து அந்த ஜாடியில மட்டும் தண்ணி ஆட் பண்ணா போதும். இங்க இருந்து நிறைய செடியெல்லாம் நம்ம புது வீட்டுக்கு கொண்டு போகணும். அது எப்போன்னு பாத்தீங்கன்னா, புது வீட்டுல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, தர போட வேண்டிய ஒர்க்லாம் இருக்கு. தர போட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து சில செடிகள்லாம் கொண்டு போயிட்டு நம்ம அங்க வச்சு வளர்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாழை மரம் நம்ம வந்து வச்சிருந்தோம். வாழை மரம் வந்து அழகா வளர்ந்து வந்திருந்தது. அதுக்கு வேருக்கு வேர் பாத்தீங்கன்னா நிறைய கிளைகளும் வந்து வளர்ந்துருந்துச்சு. இப்ப ஒரு பூ பூத்து சூப்பரா வாழைக்காயும் காய்ச்சிருக்குங்க. ஆக்சுவலி இங்க இருக்கும்போது வந்து அது பூவும் வரல, காயும் காய்க்கல. இங்க இருந்து நான் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, அழகா வந்து வாழைக்காய் காய்ச்சிருக்கு. அது எப்போ வந்து அறுவடை ஆகும்னு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம பசங்களோட ஊஞ்சல் வந்து இங்க ஆல்ரெடி இருந்துச்சா, அவங்க வந்ததுல இருந்து இந்த ஊஞ்சல் விளையாட வேண்டியதுதான். நீங்க விளையாண்டதெல்லாம் போதும், வாங்க போயிட்டு மாங்காவை பறிச்சுட்டு இங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பலாம். இங்க இருந்து போகிறதுக்கே ஒரு 1 hour டிராவல் ஆகும். வாங்கன்னு பாப்பா கிட்ட தம்பி கிட்ட சொல்லிட்டா. நம்ம இங்க இருக்கும்போது வீடை சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம இல்லாத போது எவ்வளவு டஸ்ட், எவ்வளவு தழைகள் குச்சிகள் எல்லாம் கிடக்கு பாருங்க. நம்ம இங்க இருந்தோம்னா கிளீன் பண்ணிட்டே இருப்போம். இங்க வரதே 3 வாரத்துக்கு 4 வாரத்துக்கு ஒரு டைமா தான் இருக்கு. ஏன்னா பசங்க ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க. காலையில வேன் ஏற்றி விடணும், ஈவினிங்கும் வேன்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு வருவாங்க. நம்ம வந்து அவங்கள கரெக்டா வீக்லி நம்ம வந்து மெயின்டைன் பண்றதே பெரிய ஒரு வேலையா இருக்கு. இங்க வந்துட்டு போறது நமக்கு வந்து டைம் கிடைக்கல. மாங்காவெல்லாம் இப்ப பறிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாங்காய் சூப்பரா இருக்குங்க. புளிப்பு தன்மையே கிடையாது, சூப்பரா இனிப்போட இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம சாம்பார்லாம் வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்கு. மாங்காய் குறை சொல்லவே முடியாது. இது எப்படிதான் இந்த மரம் இங்க வளர்ந்து வந்துச்சுன்னே தெரியல. இதுல குறைஞ்சது ஒரு 25 மாங்காய் கிட்டத்தட்ட இருந்துச்சுங்க. ஆல்ரெடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து பறிச்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஒரு 10 மாங்காய் கிட்ட. இதோட ஸ்டேஜ் இவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் வந்து அது பழுத்து போயிடுது. ரொம்ப பெருசா அது வந்து வளரல. இதோட ஸ்டேஜ் இவ்வளவுதான். ஒரு மாங்காய் பாத்தீங்கன்னா அணில் வந்து கடிச்சு அதை சாப்பிட்டுருக்கு. நல்ல பழமாவும் இருக்கு அணில் சாப்பிட்டது. அது அப்படியே தான் மரத்திலேயே விட்டுட்டோம், அதை நாங்க பறிக்கல. அங்க இருக்கு பாருங்க அணில் சாப்பிட்டது. இப்போதைக்கு இங்க இருந்த மாங்காய் எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்க முடிவு பண்ணிட்டு தாங்க பறிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா இங்க வந்து மாங்காய் எல்லாமே ஒரே சைஸ்ல தான் இருக்கு. ஒரு 2-3 மாங்காய் மட்டும்தான் சைஸ் சின்னதா இருக்கு. அதை மரத்திலே விட்டுறலாம், மற்றது எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்படியும் பசங்க ஸ்கூல் போறதுனால வீக்லி 2 டைம் 3 டைமாவது சாம்பார் வைக்கிற மாதிரி வரும். அதனால சாம்பார் வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். திரும்ப வந்துட்டு நம்ம போகவும் முடியாது. அதனால கையோட கையா மாங்காவெல்லாம் பறிச்சுட்டு போயிடலான்னு இப்ப எல்லா மாங்காவும் நாங்க பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்க இருக்கும்போது பிஞ்சியா இருந்துச்சு. நம்ம இங்க இருந்து போயிட்டு ஒரு 3 வீக் 4 வீக் கிட்டத்தட்ட ஆகுதா, மாங்காவும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆயிடுச்சு. இதுக்கு மேல ஸ்டேஜ் வந்து வளராது, அவ்வளவுதான். இதை நம்ம பறிக்கலன்னா அணில் சாப்பிடும். அணிலுக்கும் ஒரு 3 மாங்காய் கிட்டத்தட்ட மேல விட்டாச்சு, பறிச்சிட்டோம். ஓரளவு இருந்த மாங்காவெல்லாம் பறிச்சாச்சு. தேங்காய்லாம் கொஞ்சம் பிஞ்சியா இருக்குங்க, அதெல்லாம் பறிக்க முடியாது. வாழைக்காயும் முன்னாடி வந்து பிஞ்சியா இருக்கு, அதுவும் கொஞ்சம் நல்லா பெருசா காய்க்கணும். அது குறைஞ்சது வாழைக்காய் காய்க்கிறதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் ஆகும். நம்ம இப்போதைக்கு மாங்காய் நல்லா பெருசா காய்ச்சிருக்கு. நம்ம இதை மட்டும் பறிச்சு எடுத்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் டைம் வந்தோம்னா எப்படி நெக்ஸ்ட் டைம் நாங்க 3 வாரம் 4 வாரம் கழிச்சு தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ வாழைக்காய் காய்ச்சிருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம அறுவடை பண்ணிட்டு போயிட்டு பஜ்ஜி போடுறதா இருந்தா பஜ்ஜி போட்டுக்கலாம். அது வாழைக்காய் பஜ்ஜி போடுற மாதிரி வருதா இல்ல பழமா வருதான்னு தெரியல. அது வளர்ந்து வந்தாதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். மாங்காய்லாம் அறுவடை பண்ணிட்டு வீடையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப இங்க இருந்து கிளம்ப போறோம். ரொம்ப ஒரு மெமரிஸான ஒரு எப்படி சொல்றது,
ஒரு அதிர்ஷ்டமான வீடு எனக்கு இந்த வீடு. இந்த வீட எப்போதும் பார்த்தீங்கன்னா, என்னால மறக்கவே முடியாது. நெறைய அனுபவங்கள் வந்து இங்க கத்துக்கிட்டேன். மறக்க முடியாத ஒரு லைஃப்னா, இந்த சீட்டி போட்ட வீட்ல நான் ஒரு 4, 5 வருஷம் வாழ்ந்தது மறக்கவே முடியாதுங்க. நெறைய ஒரு சம்பவங்கள்லாம் என் லைஃப்ல நடந்திருக்கு. அதெல்லாம் விளாக்ல நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்ப அம்மா வீட்டுக்கு வந்தேன். அம்மா வீட்ல இருந்து தயிரு, அடுத்து வாழைப்பழம் வச்சிருந்தாங்க. அது 2ம் வாங்கிக்கிட்டு, இப்போ சேத்தியாத்தோப்பு கூட்டு ரோடு வந்திருக்கோம். இங்க பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், டீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும். ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேற போகணுங்க. ஃபேமிலியோட தான் போகணும். அதனால ஒரு 3 மணிக்கெல்லாம் இப்ப நான் வந்து கூட்ரோடு வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 1/2 அன் ஹவர்ல போயிடலாம். ஒரு 3:45, 3:30க்கெல்லாம் போயிடலாம். நம்ம பசங்க எங்க கூட்டிட்டு போனாலும் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து தான் கூட்டிட்டு போகணும்னு அவங்க கேட்பாங்க. அது போல ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்ப நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். மாமியார் வீட்ல ஒரு பாட்டில் பால் கொடுத்துருந்தாங்க. அம்மா வீட்ல ஒரு வாட்டர் பாட்டில், தயிர், வாழைப்பழம். நம்ம வீட்ல மாங்காய் நிறைய பறிச்சு எடுத்துட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் இப்ப எடுத்து வைக்கணுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஈவினிங் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும். ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி ஆகணும். அம்மா வீட்ல வாழை மரம் நிறைய இருக்கு. அம்மா வீட்ல கார்டன் டூர் கொடுத்துருக்கேன். வேணா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அங்க இருந்த வாழைத்தாறு எல்லாம் பாத்தீங்கன்னா வெட்டி சீப் சீப்பா வந்து நமக்கு பையில வச்சு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு நான் போன நேரம் வாழைப்பழம் இருந்துச்சு. அடுத்து எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் இப்ப பாப்பாவுக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே புடிச்சிட்டு வந்ததுதான், எதுவும் தைக்கல. கை மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு தைச்சிருக்கேன் பாப்பாவுக்கு. என்னோட நைட்டி ஒரு 3 நைட்டி பிடிச்சிருந்தேன். என்னோட டாப் எல்லாம் கரெக்டான சைஸ்க்கு பிடிச்சிட்டேன். ஒரு 22 ட்ரெஸ் கிட்டத்தட்ட இருக்கும். 150 ரூபா தான் அந்த அக்கா வாங்கிட்டாங்க. நமக்கு தெரிஞ்சவங்கிறதுனால கம்மியா வாங்கிட்டாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ரொட்டீன் ஒர்க்கும் முடிச்சுட்டு இப்ப நைட்டு ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பியாச்சு. யார் யார் கிளம்பி இருக்கோம்னா, தன்ஷி, தர்ஷன், என்னோட ஹஸ்பண்ட், நான் 4 பேரும் தான் போறோம். இங்க சிதம்பரம் தாங்க, வண்டிகேட் கிட்ட கிருஷ்ணா மகால்ல தான் ஒரு திருமண வரவேற்பு விழாவுக்கு கிளம்புறோம். பாப்பா போட்டிருக்கிற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டோடைய ஹவுஸ் வார்மிங்க்கு அண்ணா எடுத்துட்டு வந்த ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் இன்னைக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தேன். பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அழகா இருந்துச்சு. தம்பி வந்து பழைய ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். பழசுனா ரொம்ப பழசு கிடையாது, புது ட்ரெஸ் போடல. நம்ம ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு வந்த ட்ரெஸ் இன்னும் தம்பி வந்து போட ஆரம்பிக்கல. இருக்கிற புது ட்ரெஸ்ஸே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தம்பிட்ட சொன்னேன். அவன் எதுவும் கண்டுக்கல. சரி ஓகேமா அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் சாரி வேர் பண்ணிட்டு கிளம்பியிருக்கேன். பாப்பா வந்து சுடி போட்டிருக்கா. தம்பி வந்து பேண்ட் ஷர்ட்டு. ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க 4 பேருமே ஸ்கூட்டிலேயே போயிட்டு ஸ்கூட்டிலேயே தான் வரப்போறோம். அக்கா பாத்தீங்கன்னா விருதாச்சலத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க. நான் ஸ்கூட்டி இப்ப எடுத்துட்டு போற காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப ஃபங்க்ஷன்ல இருந்து அக்காவை கூட்டிட்டு திரும்ப நான் ஃபங்க்ஷனுக்கு போகணும். வண்டிகேட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்கு மண்டபத்துக்கு. அங்க இருந்து அவ்வளவு தூரம் நடக்க முடியாது. அதனால நாங்க ஸ்கூட்டி எடுத்துட்டு தாங்க போக போறோம். இப்ப ஃபைனலா நாங்க வந்து கிளம்பிட்டோம். இங்க இருந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட வராது மண்டபத்துக்கு, கிருஷ்ணா மகால். இப்போ மண்டபத்துக்கு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் பாருங்க கிரவுட் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு நாம டாக்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். 2 பேருமே டாக்டர்ஸ். பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் தான். அவங்களுடைய மேரேஜ் காலைல முடிஞ்சிருச்சு. இப்ப நைட்டு பாத்தீங்கன்னா ரிசப்ஷன், வரவேற்பு விழா வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க.
பயங்கரமான கூட்டங்க. ஆல்ரெடி நீங்க இப்போ வீடியோஸ்லயே பார்த்திருப்பீங்க. அந்த மொய் கவர் கொண்டு போய் குடுக்கறதுக்கு எவ்ளோ கூட்டம் பாருங்க. இதுல நம்ம எப்போ போய் குடுக்கறது? சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியா தான் நம்ம வந்து மேடைக்கு போயிட்டு மொய் கவர் குடுத்துட்டு, ஃபோட்டோக்கு போஸ் குடுத்துட்டு நம்ம அப்புறம் தான் போகுற மாரி வரும். ஏன்னா இருக்கிறவங்களே நெறைய பேரு எல்லாமே அங்க கியூலயே நிக்கிறாங்க. நம்ம பசங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "வாங்க வெளியில போயிட்டு ஒரு சுத்தி பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் தன்ஷியும், தர்ஷினியும் கூட்டிட்டு வந்திருந்தேன். இது உள்ள இந்த லைட்டிங்குள்ளார அவங்க வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி ஒரு கிராண்டான ஃபங்ஷனுக்கு பசங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஜாலி, சந்தோஷம்னு சொல்லலாம். இன்னும் அக்கா வரலைங்க. அக்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க சாப்பிட போயிட்டாங்க. அக்கா வந்ததுக்கப்புறம் அக்கா கூட போயிட்டு சாப்பிட்டுக்கலான்னு, இப்ப பசங்கள இட்டுட்டு வந்து முன்னாடிலாம் சுத்தி காமிச்சுட்டு, இப்ப ரிட்டர்ன் திரும்பவும் நம்ம மண்டபத்துக்குள்ள வந்தாச்சு. இப்ப அக்கா எப்ப கால் பண்ணுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு பின்னாடிலாம் யாருமே இல்லைங்க. ஃப்ரீ ஆயிடுச்சு எல்லாமே. ஏன்னா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மொய் கவர் குடுக்கறதுக்கு எல்லாரும் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நானும் தன்ஷி, தர்ஷன் நாங்க 3 பேரும் லாஸ்ட்ல உட்காந்துருக்கோம். ஃபைனலா அக்காவ போயிட்டு வண்டி கேட்லேருந்து கூட்டிட்டு இப்ப வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா சாப்பிடறதுக்கு தான் நாங்க இப்ப போக போறோம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் பந்தி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. நாங்க வந்து செகண்ட் பந்தி தான் இப்ப 2வது பந்திக்கு தான் இப்ப சாப்பிட போக போறோம். ஏன்னா அக்கா விருதாச்சலத்திலிருந்து வரதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த கியூ இன்னும் நிக்குதுங்க பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல வந்து மொய் கவர் குடுக்கறதுக்கான கியூ இன்னும் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோம்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். பந்திக்கு இப்ப சாப்பிடவும் வந்தாச்சு. ஆல்ரெடி இலைலாம் போட்டு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்டே ஒரு கப் வச்சு சூப்பு தாங்க ஊத்துறாங்க. அது நான் பாயாசம்னு நினைச்சிட்டேன். காய்கறி போட்ட சூப்பு. அடுத்து பிளாக் கலர்ல இப்போ ஒன்று வைப்பாங்க பாருங்க. இது வந்து அல்வா, பிளாக் கலர்ல அல்வா. அடுத்து வடை வச்சிருக்காங்க. அடுத்து புடலங்காய் 65 வச்சாங்க. நெக்ஸ்ட் சட்னி வகைகள்லாம் வச்சாங்க. இன்னைக்கு வந்து சாப்பாடு வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சூப்பரா சொல்லவே வேணாம். விருதாச்சலம் சவுடாம்பிகாவில இருந்து வந்து குக்கிங் எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பரா செஞ்சிருந்தாங்க. ஃபுட்டுலாம் நல்லா இருந்துச்சு. நீங்களே இப்ப பாருங்க. நம்ம பசங்களையும் ஒரு பெரிய ஃபங்ஷனுக்கு இது வரைக்கும் கூட்டிட்டு போனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கூட்டிட்டு வந்தது. அவங்களுக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஃபுட்டுல இருந்து ஃபங்ஷனுடைய ரிசப்ஷனா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஃபீல் வந்து அனுபவம் இருந்துச்சு. இப்ப சப்பாத்தி, பிரியாணி எல்லாமே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் இப்போ சாப்பிடறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடியாப்பம் வச்சிருக்காங்க. அந்த இடியாப்பத்துக்கு ஒரு கப்ல வந்து தேங்காய் பால் வந்து பின்னாடி ஊத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த கேட்டரிங் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் லேடிஸ் வந்து கேரளா சாரி வந்து வேர் பண்ணிருக்காங்க. தலையில அழகா கேப் போட்டிருக்காங்க. கையில வந்து கிளவுஸ் போட்டிருக்காங்க. சூப்பரா ஒரு நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஒரு இப்ப நம்ம உட்கார ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாப்பிடறதுக்குன்னா அப்படியே லைனா ஆர்டர் வைஸ்ல வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. நீங்களே பாருங்க. ஒரு நீட்னஸ், ஒரு ஃபுட்டு சூப்பரா அரேஞ்ச் பண்ணி ஃபங்க்ஷனுடைய ஓனர் நல்லா நடத்தியிருந்தாரு. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஃபுட்டுடைய டேஸ்ட்லாம் அவ்வளோ அல்டிமேட்டு, சூப்பரா இருந்துச்சு. விருதாச்சலம் சவுடாம்பிகாவில இருந்து கேட்டரிங் ஆர்டர் வந்து எடுத்து செஞ்சிருந்தாங்க. வேற லெவல் டேஸ்ட் எல்லாமே. இப்போ நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஃபுட் வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்போ நம்ம சப்பாத்தியம், இடியாப்பம், பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இட்லி, தோசை அந்த மாதிரி எடுத்துட்டு வராங்க. சில ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரே இலையில எல்லாத்தையும் வச்சிருவாங்க. நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க, தூக்கி போட்டா போடுங்கிற மாதிரி வச்சுட்டு கடமைக்குன்னு வேலை செய்வாங்க. இங்க அப்படி கிடையாதுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாங்க கொண்டு வந்து வைக்கிறோங்கிற மாதிரி இவங்க சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அடுத்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட்ஸ்ங்க. லாஸ்டா வந்து பீடா. இதெல்லாம் இந்த செக்ஷன்ல வச்சிருக்காங்க. இப்போ அங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இங்க ஐஸ்கிரீம் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ நாங்க ஒரு ஒரு ஆளா போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்டே வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் அக்கா வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது என்ன கூல்ட்ரிங்க்ஸ் பாத்தீங்கன்னா பாதாம் பாலுங்க. அடுத்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. இங்க வந்து இது ஐஸ்கிரீம் செக்ஷனா, அதுக்கு பக்கத்துல பீடா செக்ஷன். பீடா சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கானது அங்க வச்சிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஃப்ரூட்ஸ் இந்த சைட்ல வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், அடுத்து பீடா செக்ஷன், அடுத்து ஐஸ்கிரீம் பக்கத்துலயே பாருங்க ஐஸ்கிரீம் கேன் வச்சிருக்காங்க. ஐஸ்கிரீம் எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து பாதாம் பால் செக்ஷன். பாதாம் பால் வந்து கூலிங் கம்மி தான். கூலிங் கம்மியா தான் இருந்துச்சு. பாதாம் பால் ஒரு கப்பு வாங்கியிருந்தோம். ஒரு ஒரு ஆளா யாராருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லாமே வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்கன்னு அனுப்பி விட்டாச்சு. பசங்க ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக போயிருக்காங்க. ஐஸ்கிரீம் கப்போட வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் சாப்பிடறதுக்கு நமக்கு வயிறுல இடம் இருக்கணுங்க. அதுதான் கிடையாது. ஆல்ரெடி நம்ம வாழை இலையில நிறைய சாப்பிட்டுட்டோம். அதை சாப்பிட்டுட்டு இங்க வந்து இதெல்லாம் அதிகமா சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்ப நாங்க வந்து ஹாலுக்கு வந்தாச்சுங்க. ரிசப்ஷன் நடக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. கூட்டமும் குறைஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம மொய் கவர் கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதான். இன்னைக்கு ஃபங்க்ஷன் வேற லெவல்ல சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த மண்டபத்துக்கு எத்தனை பேர் நீங்க விசிட் பண்ணிருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மண்டபத்துக்கு நான் இதோட 2வது டைம் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன். இப்போ 2வது டைம் வந்து நைட்டு ரிசப்ஷனுக்கு வந்திருக்கேன். ஸ்டேஜுக்கு ஏறினதுக்கு அப்புறம் இப்ப பொண்ணு மாப்பிளையும் நாங்க வாழ்த்துட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. வெளியில பாத்தீங்கன்னா தேங்காய் பை தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமான ஒரு தேங்காய் கவர் தான் அது. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அதே தேங்காய் கவரை வாங்கிட்டு இப்போ நாங்க வெளியாயிட்டோம். இதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. அக்காவை கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான்.
ஃபங்க்ஷன் சூப்பரா வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் அவங்கள ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனது கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தேன். அதனால அவங்களுடைய எக்ஸைட்மெண்ட்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. தர்ஷன் ஒரு நான் நெக்ஸ்ட் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நீங்க அந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுற ஃபங்க்ஷனுக்கு போறீங்களாமா அப்படின்னு வந்து கேட்டுருவான். இல்லப்பா ஒரு வீடு குடி போற ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவேன். சோ இன்னைக்கு ஃபங்க்ஷன்லாம் வேற லெவல்ல வந்து நம்ம அட்டன் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நைட்டு ஒரு 9 மணி போல ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு 7 மணிக்கு வந்திருந்தோம். 7 மணிக்கு வந்து ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு ரிசப்ஷன்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு 9 மணி போல வீட்டுக்கு கிளம்ப போறோம். அக்காவை கொண்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்படியே நாங்க வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வீடியோஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.